இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் F-16. F-16 இப்போ வரப்போகுது, F-16 அப்போ வரப்போகுது, இன்னும் ஒரு மாசத்துல வந்துடும், 2 மாசத்துல வந்துடும், ஆனா இன்னும் ஒரு வாரத்துல வந்துடும் சொல்லிட்டு எப்பெல்லாம் இந்த F-16 பத்தி ஒரு கேள்வியானது உக்ரைனோட அதிகாரிகள் கிட்ட கேட்கப்பட்டுச்சோ அப்பெல்லாம் அவங்களோட பதிலானது வரும் வரும் வரும். Now Ukraine has received the first F-16 fighter jets that it has sought for months to fight back against an onslaught of Russian missile strikes. உண்மையிலேயே இப்ப F-16 ஆனது உக்ரைனுக்கு வந்துருச்சு. நீங்க கேட்டது கரெக்ட் தான், நான் சொன்னதும் கரெக்ட் தான். உக்ரைன்ல ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் F-16 விமானங்கள் மேற்குலக நாடுகளால உக்ரைனுக்கு டொனேட் பண்ணப்பட்ட அந்த F-16 விமானங்கள் உக்ரைன்ல தரை இறங்கிருச்சு, உக்ரைனுக்கு வந்து சேர்ந்துருச்சு. இப்போ உக்ரைனுக்கு எத்தனை விமானங்கள் வந்திருக்கு, இந்த விமானத்தோட முக்கியமான பயன்பாடு என்னவா இருக்கும், இதை கவுண்டர் பண்றதுக்கு ரஷ்யாவோட மெத்தட்ஸ் என்ன, இல்ல உண்மையிலேயே உக்ரைனுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமா மாறப்போகுதா, இது எல்லாத்தையுமே இந்த பதிவுல பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம எத்தனை விமானங்கள் வந்திருக்கு, எத்தனை விமானிகள் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். மிடில் ஈஸ்ட்ல டென்ஷன் அதிகமாயிட்டு இருக்க அதே டைம்ல ரஷ்யா உக்ரைன் போரும் கொஞ்சம் ஹீட் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். காரணம், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்வாம் ட்ரோன் அட்டாக், ஒரு 80க்கும் அதிகமான ட்ரோனை ஒரே டைம்ல கியூவோட தலைநகரத்தின் மேல தாக்குதல் நடத்தி ரஷ்யா அவங்களோட ஒரு ட்ரோன் தாக்குதலை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடத்தி முடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ மிடில் ஈஸ்ட்ல அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை பத்தி பேசாம ஏன் இந்த வீடியோவில் இதை பத்தி பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஏன்னா F-16 இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல ஒரு முக்கியமான திருப்புமுனை. ஒரு போர்ல ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லுவோம், இது நடந்துச்சுன்னா இந்த போரானது அடுத்த கட்டத்துக்கு மாறும். இப்போ இஸ்ரேலோட அந்த தாக்குதலும் சரி, ஈரானோட ஒரு தாக்குதலும் சரி, இது ரிட்டாலியேஷன் ஆகிட்டே இருக்கப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இதை இஸ்ரேல் பண்ணிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை பெருசாயிடும். இல்ல இந்த இடத்துல இஸ்ரேல ஈரான் அடிச்சிட்டாங்கன்னா ஒரு பெரிய வார் நம்ம வந்துரும் சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஒரு முக்கியமான நிலைமை தான் இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போர்லயும் இந்த F-16 அரைவல்ன்றது. உக்ரைனுக்கு இந்த F-16 வந்துருச்சுன்னு சொல்லிட்டு லித்வேனியாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரியும் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அசோசியேட்டட் பிரஸ், ப்ளூம்பர்க், வாஷிங்டன் போஸ்ட் இந்த மாதிரி எல்லாருமே ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அமெரிக்க அதிகாரிகள் சொன்னதை, அமெரிக்காவோட உதவியோட மேற்கு நாடுகள்ல இருந்து டொனேட் செய்யப்பட்ட F-16 முதல் செட், முதல் பேட்ச்ன்றது உக்ரைன்ல கிரவுண்ட் ஆகிருச்சு. ஆனா இதை பத்தி உக்ரைன் ஏதாச்சும் வெளியே சொல்லியிருக்காங்களா, இல்ல உக்ரைன் ஏதாச்சும் பேசியிருக்காங்களா கேட்டனா எதுவுமே வாய திறக்கல. உக்ரைனோட ஆர்ம்டு ஃபோர்ஸோட சீஃப் சிர்ஸ்கி கூட ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு எங்ககிட்ட இந்த எந்த விஷயத்தையும் கேட்காதீங்க, நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்ட் தான், ஆனா இந்த F-16 பத்தி இப்ப நாங்க யாரும் பேசுறதுக்கு தயாரா இல்ல, அதோட செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக. காரணம், இந்த F-16 எந்த இடத்துல இருக்குன்றது அடுத்த கட்ட கேள்விகளா வரும். சோ இத பத்தி இப்ப எதுவும் கேள்விகள் கேட்காதீங்க, கூடிய சீக்கிரத்துல கவர்மெண்ட் கிட்ட இருந்து அபிஷியலான விஷயங்களை எதிர்பார்த்து காத்துருங்கன்னு சொல்லிட்டு சூசகமா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆகிருச்சு, F-16 உக்ரைனுக்குள்ள லேண்ட் ஆயிருச்சு. அப்படின்னா இதை யார் கொடுத்திருக்காங்க, எந்த நாடு கிட்ட இருந்து இந்த விமானம் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, மேற்குலக நாடுகள்ல நிறைய நாடுகள் உக்ரைனுக்கு உதவி பண்ணாலும் ஒரு சில நாடுகள், குறிப்பா சொன்னா ஸ்வீடன், டென்மார்க், நார்வே, பின்லாந்து போன்ற நாடுகள் தான் உக்ரைனுக்கு இந்த விமானங்களை கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க. இதுல நார்வேவை சேர்ந்த அந்த விமானங்கள் தான் உக்ரைனுக்கு இப்ப கிடைச்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. எத்தனை விமானங்கள் கிடைச்சிருக்கு, எத்தனை விமானங்கள் உக்ரைனுக்குள்ள இறங்கி இருக்கு, அதை ஆபரேட் பண்றதுக்கு எத்தனை விமானிகள் இப்ப தயாரா இருக்காங்க, இந்த கேள்வி இருக்குல்ல. இதுக்கான பதில் என்னன்னா, 3ல இருந்து 6 விமானங்களுக்குள்ள, மினிமம் 3 விமானங்கள் வரைக்கும் இந்த உக்ரைனுக்குள்ள இப்ப வந்திருக்கலாம். அதிகபட்சமா அந்த விமானங்களோட எண்ணிக்கையானது 6 தாண்டி இருக்காது. காரணம் என்னன்னா, அமெரிக்காவோட உதவியோட இவ்வளவு நாள் நாட்டோ கண்ட்ரீஸ்லயும் ஐரோப்பிய ஒன்றியத்திலையும் இந்த விமானிகள், உக்ரைனோட விமானிகள்ன்றவங்க இந்த F-16 ஆபரேட் பண்றதுக்கான ட்ரைனிங் எடுத்திருப்பாங்கல்ல, அவங்க ஃபுல்லி ட்ரெயின்டு பைலட்ஸா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களால சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு கேட்டகரி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு 6 நபர்களை உள்ள அனுப்பியிருக்காங்க. அப்போ மொத்தமா 6 பேர் தான் வந்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட சர்டிஃபிகேஷன் அந்த சர்டிஃபைட் லெவல்ல முடிச்சுட்டு கம்ப்ளீட் ட்ரைனிங் முடிச்சுட்டு 6 பேர் ஆகும். அதுக்கு அடுத்த கட்டப்படியா குரூப் ஸ்டேஜ்ல 2வது ஸ்டேஜ்ல 3 நபர்களும், மொத்தம் 9 நபர்கள் இப்போ உக்ரைனுக்கு அமெரிக்காவால இந்த உக்ரைனோட F-16 ஆபரேட் பண்றதுக்காக ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு இப்போ உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. சரி, இந்த ட்ரைனிங் தான் இப்போ முடிஞ்சிருச்சுல, இப்போ F-16 உள்ள வந்துருச்சுன்னா இது அவங்களால நல்லா ஆபரேட் பண்ண முடியலன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டேட்டா பேஸ் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவா அமெரிக்காவோட இந்த போர் விமானங்களுக்கான பயிற்சின்றது மாச கணக்கில் முடிஞ்சிடாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த F-16 அமெரிக்காவோட விமானிகள் யாராச்சும் கம்ப்ளீட்டா இந்த விமானத்தை இயக்கிறதுக்கான அந்த தகுதி அவங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா மினிமம் 35 மாசத்துக்கும் அதிகமான ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போதான் ஒரு சர்டிஃபைடு பைலட்டா அவங்க இந்த F-16 ஆபரேட் பண்றதுக்கு அவங்களுக்கான அந்த பேசிக்ல இருந்து அந்த எக்ஸ்பர்ட் லெவல் வரைக்கும் அந்த ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு 35 மாசங்களாவது ஆகும் அந்த விமானத்தை அவங்க கம்ப்ளீட்டா ஓட்டுறதுக்கு. ஆனா அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் சேர்ந்து வெறும் 9 மாசங்கள் தான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த முழு ட்ரைனிங்கும் பார்த்தோன்னா, அதுவும் இந்த F-16 ஆபரேட் பண்றதுக்கு அந்த பேசிக் டு அந்த அட்வான்ஸ் லெவல் ட்ரைனிங் கொடுத்துருக்கிறது பார்த்தோன்னா வெறும் 9 மாசத்துல. ஆனா இந்த டைம் ஃப்ரேம்ன்றது ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் அவங்களால வேற எதுவுமே இப்போ பண்ண முடியாது. ரஷ்யாவோட
அக்ரஷன் இல்லை ரஷ்யாவோட அந்த போர் குணம்ன்றது ஒரு பக்கம் மாறிக்கிட்டே இருக்கு. அவங்களோட அந்த லேண்ட் விக்டரின்றது, உக்ரைனோட லேண்டை கேப்சர் பண்ற ரேஷியோன்றது கடந்த ஒரு 3 மாசத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்குறப்போ அந்த 3 வருஷங்கள் 36 மாசம் 35 மாசம்ன்றதை இவங்களால கண்டிப்பா கொடுக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் நம்ம பைலட்ஸை ட்ரெயின் பண்ணி உள்ள அனுப்பணுன்ற அந்த ஒரே காரணத்துக்காக இவ்வளவு கம்மியான டைம் ஃப்ரேமில் இந்த பைலட்ஸை இப்போ உள்ள அனுப்பியிருக்காங்க. சரி, 3 விமானம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆவரேஜாக 3ன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 5 விமானம் கூட வச்சுக்கோங்க. இந்த விமானங்கள் இப்போ உள்ள வந்துருச்சு. உள்ள வந்தக்கூடிய இந்த விமானங்களுக்கு மெயினான டாஸ்க் ஆனது என்ன இருக்கும்? இந்த உக்ரைனோட F-16க்கு என்ன ஒரு ஜாப் கொடுக்கப்படும் கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு அதோட லொகேஷனை டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக. இந்த F-16 ரொம்ப நாளைக்கு மிஷனுக்குள்ள அனுப்பாமலும் இருக்க முடியாது. இப்போ ஒரு விமானத்தை உள்ள அனுப்புறாங்கன்னு வைங்க, அதுக்கு 3 ரோல் தான் மெயினாக இருக்கும். முதல் விஷயம் என்னன்னா, ரஷ்யாவோட மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் சுட்டு தள்ளுறது. ரெண்டாவது, ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை சாச்சுரேட் பண்ண வைக்கிறது, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை டார்கெட் பண்ணி அடிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மூணாவது விஷயம் ஸ்டார்ம் ஷேடோ க்ரூஸ் மிசைலை லான்ச் பண்ணுறது. இது 3 தான் உக்ரைனோட F-16க்கு பிரைமரியான வேலையாக இருக்கும். அதுக்கான காரணத்தையும் நான் என்னன்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த F-16 ஆப்ரேட் பண்ணுறதுலேயும் சில பிரச்சனைகள் இந்த உக்ரைனுக்கு இருக்குது. ஸோ முதல்ல இந்த 3 விஷயத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது ஒவ்வொன்றா அந்த விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ரஷ்யாவுக்கு எதிரான அந்த உக்ரைனோட F-16ஓட செயல்பாடு, அது கீழே தான் இந்த 3 கேட்டகரி வரும். அதுல முதல்ல என்னன்னு பார்த்தோன்னா, உக்ரைனால சுட்டு வீழ்த்தப்படக்கூடிய அந்த ரஷ்யாவோட ஏவுகணைகள் தான். இப்போ என்னதான் ரஷ்யாவோட ஏவுகணைகளுக்கு எதிராக உக்ரைன் கிட்ட பேட்ரியாட், S-300, IRIS-T, SAMP-T மாதிரி நிறைய அட்வான்ஸ்டு ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் இருந்தாலும் ரஷ்யாவோட ட்ரோன் தாக்குதலோ இல்ல ரஷ்யாவோட மிசைல் தாக்குதலையோ இவங்களால அதிகமா எஃபெக்டிவா எங்களால எல்லாத்தையுமே சுட்டு வீழ்த்த முடியுதுன்ற அளவுக்கு அவங்களால எதையுமே சொல்ல முடியல. அதுக்கு உதாரணம் தான் சமீபத்தில் கியூ மேலேயே, உக்ரைனோட தலைநகர் மேலேயே நடத்தப்பட்ட அந்த ஸ்வாம் ட்ரோன் தாக்குதல். அந்த இடத்துல F-16 இவங்களுக்கு இருந்துச்சுன்னா ரஷ்யாவோட மிசைல்ஸ் உள்ள வருது. முக்கியமான கீ வேல்யூ டார்கெட்ஸ் நோக்கி வரும்ல. இப்போ உக்ரைனோட ஏதாச்சும் ஒரு முக்கியமான பவர் பிளான்ட் இல்ல முக்கியமான கமாண்ட் போஸ்ட், கமாண்ட் சென்டர், அது மட்டும் இல்லாம மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்ஸ் சொல்லிட்டு அந்த மாதிரி டார்கெட்ஸை ஏரியல் ரூட்ல ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த F-16 பயன்படுத்தப்படும். ஏண்டா இப்பனா இவ்வளவு நாள் என்ன உக்ரைன் கிட்ட ஏர் ஃபோர்ஸ் சேவை கிடையாது, அவங்க கிட்ட ஏற்கனவே MiG-29 இருக்கு, Su-27 இருக்கு, இந்த மாதிரி விமானங்கள்லாம் இப்போ இந்த மாதிரி பயன்படுத்திருக்கலாமே, அதை ஏன் அதிகமாக பயன்படுத்தலன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு நாளும் பயன்படுத்திட்டு தான் இருந்தாங்க. ஆனா சோவியத் ரஷ்யா விமானங்கள் கூட கம்பேர் பண்றப்போ இப்போ அமெரிக்காவால் கொடுக்கப்பட்டிருக்க இந்த F-16ன்றது இன்னும் அட்வான்ஸ்டு வெப்பன் சிஸ்டம் கொண்டது. ஏன்னா இதுல AGM-88 ஹார்ம்னு சொல்லக்கூடிய ஹை ஸ்பீட் ஆன்டி ரேடியேஷன் மிசைல் கொடுத்தது மட்டும் இல்லாம நிறைய ஏர் டு ஏர் மிசைல், ஷார்ட் ரேஞ்சில இருந்து மீடியம் ரேஞ்ச் இருக்க வரைக்கும் அந்த மிசைல்ஸை கொடுக்குறப்போ ரஷ்யன் மிசைல்ஸை கம்பேர் பண்றப்போ இந்த ஏவுகணைகள் அதிகமா செயல்படுன்ற நம்பிக்கை இப்போ உக்ரைனுக்கு இருக்கு. இது முதல் விஷயமாச்சா. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை குழப்புறது, அதை குறி வச்சு அடிக்கிறது. இதை வந்து சீட்னு சொல்லுவாங்க, சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ். உள்ள ஒரு எனிமியோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அதிகமா இருக்க இடத்துல அந்த ஏர் ஸ்பேஸ்க்குள்ள எந்த ஒரு விமானத்தாலையும் அவ்வளவு ஈஸியா நுழைஞ்சிட முடியாது. அப்படி இருக்கப்போ அதுக்கு எதிராக நான் அந்த AGM-88 ஏவுகணைன்னு ஒன்று சொன்னல, ஹார்ம்னு சொல்லுவாங்க, அதை அந்த ரேடாருக்கு எதிரான ஒரு ஏவுகணை, அதை பயன்படுத்தி ரஷ்யாவோட S-300 S-400 குறி வச்சு இதை நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து உள்ள போகக்கூடிய உக்ரைனோட விமானப்படைக்கு இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ன்றதோ இல்ல உக்ரைனால ஏவப்படக்கூடிய அந்த ஏவுகணைகளை தடுக்கிறது அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. சோ இந்த இடத்துல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு எதிராகவும் இந்த F-16ன்றது ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு உக்ரைன் இப்ப நம்பிட்டு இருக்காங்க. மூணாவது விஷயம் ஸ்டார்ம் ஷேடோ க்ரூஸ் மிசைல் தான். ஸ்டார்ம் ஷேடோ க்ரூஸ் மிசைலை பொறுத்த வரைக்கும் யூகேவால கொடுக்கப்பட்டுச்சு மேக்ஸிமம் 250 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக அது Su-27 Su-24 மாதிரி விமானங்கள்ல இருந்து பயன்படுத்திட்டு இருந்தாலும் இந்த F-16 பயன்படுத்தி அது ரொம்ப சேஃபான டிஸ்டன்ஸ்ல இருந்து கிரீமியாவை நோக்கி இவங்களால ஏவ முடியும். ஏன்னா இவங்களோட இப்போ பிரைமரி டார்கெட் இல்ல மெயினான டார்கெட்ன்றது ரஷ்யன் டெரிட்டரிக்கு உள்ள அடிக்கிறத விட, இந்த ஆக்சுவல் ரஷ்யா உக்ரைன் பார்டர் தாண்டி ரஷ்யாவோட டெரிட்டரிக்கு உள்ள அடிக்கிறத விட இந்த கிரீமியாவை திரும்ப சுதந்திரம் பெற வைக்கணும், கிரீமியாவை திரும்பி மீட்டு கொண்டு வரணும்ன்றது தான் ஒரு முக்கியமான குறிக்கோளா இருக்கும். சோ இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்கறப்போ இந்த F-16 மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண போறது கிரீமியாவை மட்டும்தான். நீங்க வேணா பாருங்க, மொத்தமா வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ள எக்ஸ்ட்ரா ஒரு 10 விமானங்களையாவது நாங்க கொடுத்துருவோன்ற மாதிரி ஒரு ப்ராமிஸை பண்ணிருக்காங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து. சோ இந்த எல்லாமே உள்ள வந்தப்போ கிரீமியாவை மையப்படுத்தி மட்டும்தான் இதோட தாக்குதல்ன்றது அதிகமா நடத்தப்பட போகுது. ஆனா அதுக்குன்னு உள்ள வரக்கூடிய ரஷ்யாவோட விமானங்களுக்கு எதிராக இந்த விமானங்கள் செயல்படாது இல்ல ரஷ்யாவோட டெரிட்டரி மேல தாக்குதல் நடத்தாதெல்லாம் எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. ஆனா முக்கியமான ஒரு வேலைன்னு சொல்லல, இப்போ வந்து ஒரு மிஷனுக்காக போறாங்க, அந்த மிஷனோட பிரைமரி டார்கெட்னு ஒன்று இருக்கும்ல, முதல்ல அடிக்க வேண்டியது இதுதான், அதுக்கப்புறம் தான் வேற ஏதாச்சும் சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களோட மெயின் டார்கெட்டா முக்கியமான குறிக்கோளை கொண்டது கிரீமியாவோட தாக்குதலா தான் இருக்கும். இது 3 விஷயத்துல தான் ரஷ்யாவுக்கு எதிராக இந்த F-16 நடந்து செயல்பட போகும். சரி, இந்த F-16 பயன்படுத்துறதுல என்ன பிரச்சனை இருக்கு இந்த உக்ரைனுக்குன்னா 2 முக்கியமான பிரச்சனை இருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, ரஷ்யாவோட தாக்குதலுக்கு இந்த F-16 தாங்குமான்றதுதான். இப்போ F-16 நல்ல விமானம், ஓகே, உலக அளவில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு, நிறைய நாடுகள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. நாட்டோவோட ஒரு ஃப்ரண்ட் லைன் டிஃபெண்ட் அண்ட் அஃபென்சிவ் வெப்பன் சொல்லலாம். அதை நீங்க உக்ரைனுக்கு கொடுத்துருக்கீங்க.
ஆனால் எத்தனை எண்ணிக்கையில் கொடுத்துருக்கீங்க? இப்போதைக்கு ஜெலன்ஸ்கியோட ரெக்வஸ்ட் என்னன்னா, எவ்வளோ F-16 வேணும்னு கேட்டதுக்கு 300 F-16. எத்தனை? 300 F-16 எங்களுக்கு வேணும், அப்போதான் ரஷ்யாவை எங்களால் டிஃபெண்ட் பண்ண முடியும்னு சொன்னார். ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கிறது 3, அவர் கேட்டது 300, நீங்கள் கொடுத்துருக்கிறது 3. இந்த 3 விமானத்தை வச்சு இந்த யுத்தத்தோட போக்கையே மாற்றிட முடியுமான்னு கேட்டனா கண்டிப்பாக மாற்ற முடியாது. ஒரு சில இடங்களில் ஒரு சில டேமேஜஸை ஏற்படுத்த முடியுமே தவிர அதை தாண்டி பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் இந்த உக்ரைனால் பண்ண முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், குறிப்பிட்ட சில தாக்குதல்களுக்காக கிரீமியாவை மையப்படுத்தி மட்டும் இந்த F-16 வேணா பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ட்ரெயின்டு பைலட்ஸ். இப்போ ஒரு விமானம் உள்ள ஒரு மிஷனுக்காக போகுது, அதை ரஷ்யா வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்கன்னா அது அந்த விமானம் மட்டும் லாஸ் கிடையாது. இப்போ நார்மலாக ஒரு விமானத்தை ரஷ்யா சுட்டு வீழ்த்துறப்போ அந்த இடத்துல உக்ரைனியன்ஸ் இறந்தாங்கன்னா அதுவும் உயிரிழப்பு தான். ஆனால் இந்த இடத்துல F-16 ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த விமானியோட உயிர் போயிடும். ஸோ அதை கணக்கு பண்ணி பார்க்குறப்போ அந்த இடத்துல இந்த இடத்துல இருக்க ட்ரெயின்டு பைலட்ஸே ரொம்ப கம்மி தான். அப்படி இருக்க விமானிகளில் 2 பேரையும் 4 பேரையும் நீங்கள் இழக்கிறீங்கன்னா அது உக்ரைனுக்கு ஃபிசிக்கலி ஆட்களோட ஸ்ட்ரென்த்தில், இந்த மென்னோட ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க, அதில் ரொம்பவே குறைகளை ஏற்படுத்தும். இது ரெண்டாவது விஷயம். இதில் அடிஷனலாக மூணாவது ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த F-16 ஏற்ற மாதிரி அவங்களோட ரேடார் யூனிட்ஸ், ரேடார் ஸ்டேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே உக்ரைன் நிறைய மாற்ற வேண்டியது இருக்கும். இதுக்கு உதாரணமாக நம்மளோட இந்தியா கூட சொல்லலாம். இப்போ இந்தியா வந்து ஏன் அதிகமாக அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்க மாட்டேங்குது, அதிகமாக போர் விமானங்களை வாங்க மாட்டேங்குதுன்றதுக்கு மெயினாக எல்லாரும் சொல்கிற காரணம் என்னன்னா, இல்லை அமெரிக்கா வந்து ஒரு ரிலையபிள் பார்ட்னர் கிடையாது. அமெரிக்காவோட ஆயுதங்கள் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக, ரொம்பவே வந்து ஒரு அதிநவீன ஆயுதங்களாக இருந்தாலும் அந்த ஆயுதங்களை கொடுக்கக்கூடிய நாட்டை நம்ம நம்ப முடியாது. இப்போ ரஷ்யாவோட ஆயுதங்கள் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாதுன்னு சொல்றவங்க, அமெரிக்காவோட ஆயுதங்கள் ரொம்ப பவரா இருக்குன்னு சொல்றவங்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. என்னதான் அவங்களோட ஆயுதங்கள் அந்த அளவுக்கு நம்பத்தன்மையா இருந்தாலும் அந்த பார்ட்னரை நம்ம நம்ப முடியாது. இப்போ குறிப்பிட்ட ஒரு டைம்ல, ஒரு முக்கியமான டைம்ல நமக்கு எதிராக அந்த ஆயுதங்களுக்கு தேவையான ஸ்பேர்ஸ் அவங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இப்படி சொல்லி இருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவும் தான் இந்தியா அதிகமாக அமெரிக்காவோட போர் விமானங்களை வாங்கணுன்ற ஒரு காரணத்துக்கே வரலன்னு சொல்லிட்டு அது ஒரு காரணமாக சொன்னாலும், வெளியே தெரியாத இன்னொரு காரணம் என்னன்னா, இப்போதைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்க பெரும்பான்மையான தொலைத்தொடர்பு சாதனங்கள் இந்த ஆர்மியை பொறுத்த வரைக்கும், அது மட்டும் இல்லாமல் ரேடார் சாதனங்கள்னு சொல்லிட்டு 80% வரைக்கும் நம்ம ரஷ்யாவை தான் நம்பியிருக்கோம். ரஷ்யாவால் தயாரிக்கப்பட்ட அந்த சாதனங்கள் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த வகையான ரேடார் அமைப்புகளை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட அந்த விமானங்கள் கூட இணைக்கிறது ஒரு சாதாரணமான வேலை கிடையாது. ரொம்பவே டைம் எடுக்கக்கூடிய, ரொம்பவே வந்து ஒரு சிக்கலான வேலை. ஆனால் அது எல்லாத்தையுமே நம்ம சமாளிச்சு தான் இன்னைக்கு நம்மளோட ரஃபேல் விமானங்களையும் இந்த ரேடார்ஸ் கூட இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அந்த அளவுக்கு பொறுமை இல்லை, அந்த அளவுக்கு டைம் ஆனது இந்த உக்ரைனுக்கு கிடைச்சிருக்கான்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல உக்ரைனுக்கு டைம் அதிகமாக கிடைக்கல. இது ஒரு பெரிய சிக்கலா இப்போ உக்ரைனுக்கு மாறி இருக்கு. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, இது ஆப்ரேட் ஆகக்கூடிய அந்த ரன்வே தான். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த F-16க்கு நார்மலாக ரஷ்யாவோட விமானங்கள் டேக் ஆஃப் ஆகிறதோட கொஞ்சம் நீளமான ரன்வே தேவைப்படும் சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல உக்ரைனுக்கு இதுவும் ஒரு பிரச்சனையாகவே மாறிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் ரஷ்யாவோட ரியாக்ஷன் இப்போ என்னவா இருக்கும், ரஷ்யா இது எப்படியெல்லாம் கவுண்டர் பண்ணுவாங்க? ஏன்னா இப்போ நம்ம பார்த்தது வந்து F-16 வந்துருச்சு, அது என்ன விதமான மிஷனில் போயிட்டு ரஷ்யாவுக்கு எதிராக யூஸ் பண்ணப்படும், இந்த F-16 ஆப்ரேட் பண்ணுறதுல உக்ரைனுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குதான் சொல்லிட்டு ரஷ்யா நிறைய ரிவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. F-16 சுட்டு வீழ்த்தினீங்கன்னா மில்லியன் கணக்கில் உங்களுக்கு ரிவார்டு நாங்கள் ரூபிள்ஸில் கொடுக்குறோன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல F-16 கவுண்டர் பண்ணுறதுக்காக ரஷ்யா களம் இருக்க போகிறதா சொல்லியிருக்கிறது 2. ஒன்று Su-30, இன்னொன்று Su-35. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த யுத்த களமானது ரொம்பவே ஹீட்டப் ஆக போகுது. F-16 விசஸ் ரஷ்யா. இந்த ஒரு யுத்தம் மேற்கு நாடுகளோட ஆயுதங்கள், ரஷ்யாவோட ஆயுதங்கள் என்ற அடுத்த கட்ட சோதனையை இந்த உலகத்துக்கு காட்ட போகுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக F-16 ரொம்ப நாளாக உலகத்தில் இருக்க நிறைய பேர், ஏன் நம்மளோட சேனல் வியூஸை நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ உக்ரைனில் நடந்திருக்கு. இந்த F-16 இந்த யுத்தத்தில் எந்த மாதிரி வேலையை செய்யும் நீங்கள் நினைக்கிறீங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இது எப்படி ரஷ்யா கவுண்டர் பண்ண போகிறாங்க, இல்லை ரஷ்யாவுக்கு எதிராக இதை எப்படி உக்ரைன் பயன்படுத்த போறாங்க, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடலாம். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் இந்த விடைபெறுது உங்கள் எல்லாருக்கே.